வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக விழுப்புரம் கள ஆய்வுக்கு செல்லும் வழியில் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை உற்சாகத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். திண்டிவனத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் அறிவுரை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்போம். டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்த பெருமையுடன் விழுப்புரத்தில் கள ஆய்வு பணியை மேற்கொள்வதாக முதலமைச்சர் கடிதம். சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் என குற்றச்சாட்டு. மொத்த பாலியல் குற்றவாளி சார்களின் புகலிடமாக அதிமுகவை வைத்துக் கொண்டு திராவிட மாடல் அரசை குறை கூறினால் மக்களை ஏற்க மாட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளை விவகாரத்தில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் உட்பட 6 பேரை பணியிட மாற்றம் செய்து ஆட்சியர் அருணா உத்தரவு. மாநிலத்தின் உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு காரணமாக முதலமைச்சர் தற்போது விவசாயிகளின் பாராட்டை ஏற்றுக்கொள்வது எப்படி என்றும் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விஜயுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்பதற்கும் விளக்கம். திராவிடத்தை வேட்டையாடி வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி. பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என சீமான் தேர்தல் பிரச்சாரம். பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்கு இபிஎஸ் மற்றும் விஜய் மௌனம் காப்பது ஏன்? RSS-ஐ விட ஆபத்தானவர் சீமான் என்றும் திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கடும் விமர்சனம். ரொம்ப வியப்பா இருக்கு. மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுக அதிமுக இருக்கும், அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்கிறேன். தமிழ் ஈழம் குறித்து சீமான் வெளியிட்ட செய்திகள் அனைத்தும் பொய் என்பது அம்பலப்படுத்தப்பட்டு வருவதாக ராஜீவ்காந்தி சாடல். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எனவும் ஆவேசம். மொழியை சிதைச்சாச்சு, மொழி உரிமை சிதைச்சாச்சு, ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கத்தை இருந்த ஈழ போராட்டத்தை சிதைச்சாச்சு, எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல்லு குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கிறதை விட இது அசிங்கமாக நாங்கள் பார்க்கிறோம். உத்தரகாண்டை தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. 7வது முறையாக திமுக ஆட்சியை பிடிக்கும் என்பது முதலமைச்சரின் பகல் கனவு எனவும் சாடல். மண்டலங்களும் ஒவ்வொரு மண்டலங்களாக வந்துடும். சார், இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 7வது முறையா திமுக ஆட்சி
அமையாதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பகல் கனவா தானே முடியும் திமுக. அதாவது போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொற்ப வாக்குகள்ல தான் ஜெயித்தார்கள். அவர்கள் இந்த மக்கள் தலையில எலக்ட்ரிசிட்டி பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்து வரி. தஞ்சையில் மாவட்ட தலைவர் பதவிக்கு ஜெய் சதீஷ் என்பவரை மீண்டும் தேர்வு செய்ய எதிர்ப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். கருங்குழி பூஞ்சேரி இடையே 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைப்பது குறித்து அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் டெண்டர் வெளியீடு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். தடய அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநர் தவிர்த்து மற்ற சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ள அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் அனுமதி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன? சீலிடப்பட்ட கவரில் பிப்ரவரி 24ஆம் தேதிக்குள் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் அரசு நந்தனார் ஆண்கள் பள்ளி விடுதிக்கு சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவர்களுடன் கலந்துரையாடல். மாணவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு மகிழ்ச்சி. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறி போலீஸ் பக்ருதீன் தொடர்ந்த வழக்கு. விதிகளுக்கு உட்பட்டு சலுகைகள் வழங்க சிறை நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி அரசு பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்ப 2 கார்களில் வந்தவர்களுக்கு இடையே மோதல். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வைரல். போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடிக்கப்பட்ட ரவுடி பாம் சரவணனுக்கு எதிரான வழக்கு முடித்து வைப்பு. சரவணனின் உடல்நிலை சீராக இருப்பதாக ஸ்டான்லி மருத்துவமனை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாட்டு கைதிகள் நலன் தொடர்பாக விதிகள் வகுப்பது குறித்து 2 வாரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறை கைதிகளின் ஊதிய பிடித்த தொகையில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்ட வெடிகுண்டு வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டுவரப்பட்டது எனவும் நீதிபதிகள் கேள்வி. வேங்கை வயல் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் மனு. நாளைக்குள் பதில் அளிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு புதுக்கோட்டை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. எண்ணூர் தாமரைக்குளம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை அடுத்து வீடுகளை இடிக்கும் பணி தீவிரம். ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் திரண்டதால் காவல்துறையினர் குவிப்பு.
ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கோரி முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டப்படவில்லை என புகார். விவசாயிகளின் போராட்டத்தால் கிருஷ்ணகிரி பாண்டிச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பண மாலையுடன் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திக்க வந்த சுயேட்சை வேட்பாளரால் பரபரப்பு. கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி 1000 பேர் பணி நீக்கம். நீதி கேட்டு கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு. இது எதுக்காக வந்திருக்கோம்னா எங்களுக்கு வேலை நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். எங்களுக்கு லாஸ்ட் மந்த் சேலரி கிடைக்கணும் ஒன்று. அதே மாதிரி கிராஜுவேட்டி அமௌண்ட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் 70,000 கிட்ட எல்லாத்துக்கும். இங்கே 12 இயர்ஸ் மேற்கொண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிராஜுவேட்டி அமௌண்ட் கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல. நாங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. அப்படியே நிறுத்தினால நாங்கள் இங்கே வந்து அவர்கிட்ட கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு மேற்படி எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு கேட்கறதுக்காக. திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் பகுதியில் உள்ள பழமையான கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். 2 பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. மைசூரு சுத்தூரில் ஒரே மேடையில் 155 ஜோடிகளுக்கு நடைபெற்ற இலவச திருமணம். கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கும் திருமண வைபவம். கள்ளக்குறிச்சி அருகே பிரதிபிமங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு. பதிவேடுகளை பார்த்து இப்படி முறைகேடுகள் செய்யலாமா என பணித்தள பொறுப்பாளரிடம் துணைத் தலைவர் நியாயம் கேட்கும் வீடியோ வைரல். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் தண்ணீர் திறப்பு. 110 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வேண்டுகோள். தஞ்சை பெரிய கோயில் மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம். மலர் அலங்காரம் மற்றும் தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம். கடும் எதிர்ப்புகளையும் மீறி நாட்டின் முதல் மாநிலமாக அமல்படுத்திய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. டெல்லியில் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. மிடுக்குடன் நடைபயின்ற மாணவர்களின் அணிவகுப்பை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் வழங்கிய திருத்தங்கள் நிராகரிப்பு. வகுப்பு வாரிய மசோதாவுக்கு பாஜக வழங்கிய 22 திருத்தங்களை ஏற்றது நாடாளுமன்ற கூட்டுக்குழு.
ஒடிசா மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்வதன் எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புவனேஸ்வரில் வாகன பாதுகாப்பு தீவிரம். பாஜகவும் RSSம் அம்பேத்கர் மற்றும் அரசியல் சாசனத்தை தொடர்ந்து அவமதித்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்னவாயிற்று என்றும் சரமாரி கேள்வி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு கண்டனம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் புனித நீராடல். கங்கையில் புனித நீராடுவதால் மட்டும் மக்களின் வறுமை ஒருபோதும் மாறாது. கும்பமேளா விழாவின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா புனித நீராடியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். டெல்லியில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் மகளிருக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் வழங்கப்படும். இலவச குடிநீர், மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண சலுகை உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான ICCயின் சிறந்த ODI வீராங்கனைக்கான விருது. கடந்த ஆண்டு 13 இன்னிங்ஸில் 747 ரன்கள் குவித்த இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு அறிவிப்பு.